வணக்கம் வீரர்களே, இது உசுர் அப்டேட் எபிசோட் 17. இன்றைக்கி நம்ம எப்படியோ ஒர்க் அவுட் போட போகிறோம். இன்றைக்கி மேலே போய் பார்த்தா தரை ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. என்னென்னு பார்த்தா நேற்று ராத்திரி ஃபுல்லாக மழை. அது சரி பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இன்றைக்கி புஷ்டே ஒர்க் அவுட் தான். இன்றைக்கி தரமாக புஷ்டே ஒர்க் அவுட்டை ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். ஆனால் என்னென்னா நம்ம போட்டிருக்கிறதுல பாதி வீடியோ எடுக்க முடியல. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னா என்னோடய அம்மா. நான் ஒர்க் அவுட் எடுத்துகிட்டு இருக்க கேப்பில் டப்புன்னு ட்ரைப் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. நீ ஒர்க் அவுட் எடுத்ததெல்லாம் போதும், நீ போயிட்டு பக்கத்துலேருந்து இப்போ தண்ணியை போடுன்னாங்க. இது ஏன்னு உங்களுக்கே தெரியும், நம்மளுக்கு ஏற்கனவே தண்ணி பிரச்சனை இருந்தது. அதனால தான் இங்கே அவங்க நம்ம தண்ணியை போட்டுட்டு சும்மா ஸ்பைடர்மேன் மாதிரி அங்கே இங்கேன்னு தாவி பில்டிங் தாவி கீழே வந்து டோரிமான் பார்த்துருந்தேன். டோரிமான் பார்த்து முடிச்சுட்டு காலையில் ஏதோ ஒரு சத்தில் ஏதோ இடியாப்பம் கொடுத்துருந்தாங்க. அதையும் சாப்பிட்டு இன்றைக்கி நம்மளுக்கு சென்னைக்கு வீடு கட்டுறதுனால அங்கே டோரெல்லாம் பேக் பண்ணணும். ஆனால் ஊருக்கு கிளம்புறது என்னமோ 25ஆம் தேதி நம்ம இப்போவே பேக் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கிளம்புற நாள் இன்றைக்கி எதுவும் இருக்காது. எங்கள் அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்பாடா முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு காலெல்லாம் வச்சு உட்காந்துட்டாங்க. அப்புறம் என் தம்பியை சும்மா எடுத்து விட்டேன். அப்புறம் வீட்டுக்கு கிளம்பும்போது எங்கள் அம்மா என் மேலே கோவம் வந்தாங்க. அவங்க வீட்டில் வரமாட்டேன் திரும்புங்கன்னு சொன்னால் பார்க்கல. அப்புறம் இது வந்து நம்ம போயிட்டுருக்க வழியில் இது நல்லா மாட்டிக்கிச்சு. அதனால் எடுத்துனேன். மதிய உணவுக்கு வந்து சாப்பாடு, நெத்தலி குழம்பு, முட்டை. படத்துக்கு துர்கா படம் சன் டிவியில் போட்டிருந்தோம். அப்புறம் மேலே போயிட்டு துணியை காய் போட்டுட்டு ஈவினிங் சமயமாக எங்கள் அண்ணன் கூட போயிட்டு என் தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் திருப்பி கொடுக்க போயிருந்தோம். அதை அப்படியே சும்மா ஃபன் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம். அவன் வேறு வீடியோவில் இப்போ வர ஆரம்பிச்சிட்டான். நல்லா இருக்குது வீடியோவில் இன்னும் போடுன்னு. சரி, அதனால் அவனையும் கூட கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு நைட்டு வந்து வீட்டுக்கு வந்தோடனே ஒரு தலைக்குழியில் போட்டு இன்றைக்கான நாளை முடிச்சிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம கீழே போயிட்டோம். ஏன்டா இப்போ கீழே போனேன், இந்த டைமில் ஏன்டா போகிறேன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா வந்து எங்கேயோ வெளியே போயிட்டு நல்லா கதை பேசிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் போய் கதை போடுன்னு பார்த்தா கரெக்டாக நம்ம போகிற நேரத்தில் கதை பேசி முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி இவ்வளோ தான் பண்ணேன், வேறு எதுவும் அவ்வளோ பெருசாக பண்ணல. நாளைக்கான ஒளிப்படத்துடன் சந்திக்கிறேன். அதுவரை ட்ரஸ்ட் த கிரைண்ட்.